வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சேனல்ஸ் இருக்கு. சக்தியை கிரகிக்கக்கூடிய சக்தி நாளங்கள் இருக்கு. சரியா? அதுல வரக்கூடிய புள்ளிகள் வந்து நெறைய இருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு புள்ளிகள் இருக்கு. ஸோ அந்த புள்ளிகளின் வழியாக அந்த உறுப்புக்கு தேவையான ஒரு சக்தியை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறது. சரியா? இப்ப நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷனே இருக்கு. எப்பொழுதுமே நம்ம உடம்பு பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை மேலிருந்து கீழாகவும், கீழிருந்து மேலாகவும் எனர்ஜி வந்து கிரகிச்சுட்டே இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் வழியாவும் என்ன என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு வேண்டிய சக்தியை கிரகிச்சுட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சாப்பாடு, தண்ணி இதன் வழியா தான் வந்து நம்ம உடம்பு இயங்குது அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல. அப்ப நம்ம உடலானது முதல்ல இந்த காஸ்மிக் எனர்ஜி சரியா? இந்த பிரபஞ்ச சக்தி